உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. தேவனுடைய சித்தத்தை இதுவரை அறியாதவர்கள் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக அறிந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க ஆவியானவர் தாமே துணை செய்வாராக. ஆமென். பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தொனிக்குதே. ஆம் பிரியமானவர்களே, பாடலை கேட்டீங்களா? தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள் பலமாக தொனிக்குதே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் போய் நான் என்ன ஊழியம் செய்யணும், நான் எப்படி செய்யணும், எனக்கு என்ன நான் பண்ணணும்னு சொல்லி அநேகர் மற்றவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோசே ஓடி போய் யார்ட்டையும் கேட்கல இல்லையா? மோசே கூட தேவன் பேசினார், ஒப்பு கொடுத்தார். யோசேப்பு கூட அவர் பேசுகிறார். அதாவது அவருடைய பிள்ளைகளோட நிச்சயமாக அவர் பேசுவார். இவர் நம் தெய்வம், பேசுகின்ற தெய்வம். அப்போது இந்த சத்தம் உங்களுக்குள் ஒலிக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன? அதை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமியில் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். சும்மா நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், படித்தோம், கல்யாணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், பேர பிள்ளைகளையும் பெற்றோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நீதிமானாக ஒரு சர்ச்சுக்கு நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டோம். இது அல்ல. இதற்காய் நீங்களும் நானும் பிறக்கவில்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் இதற்கென்று பிறந்தவங்க இருக்கிறாங்க. அதாவது தேவனை அறியாதபடிக்கு, அதாவது தேவனுடைய சித்தம் என்னன்றது தெரியாதபடிக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் மரிப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. ஏன்னா நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு இந்த ஜீவன் இந்த மரணத்தோடு மரித்து போவதில்லை. மீண்டுமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? பிறக்க போகிறோம், எழும்ப போகிறோம், நித்திய ஜீவனை அடைய போகிறோம். நித்திய காலமாய் ஜீவனோடு தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் கூட போய் இருக்க போகிறோம். அப்போ அவர் சித்தம் செய்யாதவர்கள் போக முடியாது. அவர் சித்தம் செய்பவர்கள் நிச்சயமாக. தேவ சித்தம் நாம் செய்யும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். தாயின் கருவில் பிறப்பதற்கு முன்பே அவர் சொல்றாரு, என் தாய் உருவாகும் முன்னேன்னு பாட்டு படிச்சாரு. அவங்க அம்மா உருவாகிறதுக்கு முன்பே இவரை குறித்து ஆண்டவர் முன்குறிச்சிட்டாராம். எத்தனை உண்மை! உண்மைதான் பெரியமானவர்களே, இது சத்தியம். நம் தாய் உருவாகுவதற்கு முன்பே நம்மளை தேவன் முன்குறித்திருக்கிறார். நம் பெயரை அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக. அப்போ இப்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கும் போது அவருடைய சித்தம் தெரியாதபடியே நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நானும் அப்படித்தான். 16 வயதில் தேவன் என்னை அழைத்ததனுடைய அழைப்பு எனக்கு தெரியலை. என் தாய் என்ன அவங்க வயிற்றில் இருக்கும்போதே அழைக்க நினைத்தார்கள். 7 பிள்ளை பிறந்துருச்சு. 7 குழந்தை பிறந்து 6 வருஷம் கழித்து நான் மறுபடியும் அம்மா குழந்தை உண்டானோடனே என்ன நினச்சிருக்காங்க? நம்ம 7 பிள்ளைன்னு நினச்சி குடும்ப போட்டாலாம் கூட எடுத்துட்டாங்க. அப்போது இது பிள்ளை நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இது இன்னொரு குழந்தை பிறக்குதே அப்படின்னு நினச்சி இந்த பிள்ளையை அழிப்பதற்காய் அவர்கள் முயற்சி பண்ணாங்களாம். ஆனால் தேவன் என் கருவை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து அவர் வைத்து என் உருவத்தை வரைந்து இருக்கிறதுனால நான் அழியலை.
என்னை ஆண்டவர் படைத்தார், இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். சிருஷ்டிகர்த்தா என்னை சிருஷ்டித்தவர் என்னை அழிய விடலை. ஏன்னா என்னை குறித்து அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். உங்களையும் குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அது தெரியாது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 16 வயது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் என்னை சந்திக்கிறார். ஆனால் அப்போ அது தெரியல. வாலிப வயது, உலகத்தினுடைய ஆசை, சாதாரண ஒரு பெண். அப்படி ஒன்றும் கடவுளுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்க்கலை. அதாவது பைபிள் படித்து ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் வளர்க்கலை. சர்ச்சுக்கு போய் வளர்க்கலை. கிறிஸ்தவ குடும்பம் தான். நாங்கள் இருந்த ஊரில் சர்ச்சே கிடையாது. அதனால என்னை அப்படியெல்லாம் வளர்க்கலை. ஆனாலும் கர்த்தர் முன்குறித்தவர்களை அவர் கைவிட மாட்டார். எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே என்னை அழிய இருந்த என்னை காப்பாற்றினாரோ அதுபோல் கூட என்னை காப்பாற்றி கொண்டே வந்தார். அந்த 16 வயதில் அந்த கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் அப்பொழுது எனக்கு கேட்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் மிகவும் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர் மாத்திரம் இல்லைப்பா, நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர். 16 வருஷம் காத்திருந்தேன். நான் அழைச்ச நேரம் நீ என் சத்தத்தை கேட்கலையே, இப்படி உலகத்தில் இருக்கேன்னு சொல்லி தேவன் என்னை கைவிடலை. நீடிய பொறுமையாய் நான் மீண்டும் அவர் சத்தம் கேட்கும் வரையிலும் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். திருமணமானது, 2 குழந்தைங்க பிறந்தாங்க, வளர்ந்தது, எல்லாமே வளர்ந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான், இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 40 வயதில் தான் என் தேவனை உண்மையாய் நான் அறிந்து கொண்டேன். அவரை அறிகின்ற அறிவில் நான் வளர்ந்தேன். அவர் சத்தம் கேட்க நான் ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவர் சத்தம் கேட்பேன். அப்படி கேட்கும்போது தான் அவர் சித்தம் எனக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, அன்புனா என்ன, தாழ்மைனா என்ன, பொறுமைனா என்ன, எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை எங்கள் அப்பா என்னட்ட கேட்டார், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுப்பா அப்படின்னார். என்னை அறியாமலே நான் சொன்ன வார்த்தை, நான் சாதாரணமாக சொன்னேன், அன்பு அப்படின்னு. எங்கள் அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என் பிள்ளை வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கே. அப்போ எனக்கு அது தெரியல, என்ன அன்புன்னு ஒரு வார்த்தை சொன்னோம், இதுக்கு போய் அப்பா இவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு நினச்சேன். ஆனால் தேவனுடைய அன்பை உண்மையாய் உணரும் போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. ஆம்பிரியமானவர்களே, அவர் கல்வாரி அன்பினை நான் இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது, அவர் சத்தம் கேட்கும்போது தான் நான் அறிந்து கொண்டேன். அவர் சத்தம் கேட்கணுன்னா நம்ம இதை வாசிக்கிறதில்லை, இதை தியானிக்கணும், இதை நேசிக்கணும். ஒரு தாய் தம் பிள்ளையை நேசிக்கிறான்னா எப்படி நேசிப்பா? அவள் இரவும் பகலும் அந்த குழந்தையோடு இருப்பா. அவள் தூங்குவா, அந்த குழந்தை தூங்கும். ஆனால் அந்த தாய் முழிச்சு பார்ப்பா, பிள்ளைக்கு என்னம்மா ஆயிடுச்சோ, பிள்ளை நல்லா தூங்குதா, பிள்ளைக்கு பசி எடுக்குதா, சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த குழந்தை பசியில் அழுதா அதெல்லாம் நிறுத்தி போட்டு ஓடி வந்து பால் கொடுப்பா. பட்டு சேலை கட்டி பிள்ளையை தூக்கியிருப்பா, அது உச்சா போயிருச்சா, அது அசிங்கம் பண்ணிருச்சா, கவலைப்பட மாட்டா, பிள்ளையை அடிக்க மாட்டா, பட்டு சேலையை அலசிட்டு வந்து வேறு சேலை மாற்றிக்கிடுவா. இதுதான் ஒரு தாயுடைய அன்பு. இதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு நம் தேவனுடைய அன்பு. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு. இந்த இயேசுவின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவருடைய சித்தம் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு கல்வாரி அன்பினுடைய அந்த ஏன் இப்படி பாடுகள் சகித்தார் நமக்காய் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் நாம் வாழும்போது நம் சித்தத்தை அறிய முடியாது. ஆனால் நாம் அதை தெரிந்து கொள்ளும்போது, அவரோடு நெருங்கி நடக்கும்போது, நாம் அவர் சத்தத்தை கேட்கும்போது அவர் சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆம்பெருமனவர் அதான் அந்த பாடலில் கூட வந்தது, தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தொடிக்குதே. மற்றவங்க வாயிலிருந்து வர்றதில்லை, நமக்குள் வரணும். அவர் சித்தம் என்ன நாம் ஒப்பு கொடுக்கணும். இந்த சத்தம் இதுல இருந்து கேட்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்யுமா, காடுகளை அதற பண்ணுமா, அவ்வளவு பெரிய மலைகளையும் பெயர்க்கத்தக்கதாய் வல்லமையுள்ள சத்தம். ஆனா அந்த சத்தம் நம்ம காதுல மென்மையா கேட்கும், நம்ம காதுக்குள்ள கேட்கும், நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருந்து கேட்கும்.
அந்த சத்தத்தை கேட்டுட்டா நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஏன்னா சொல்றது யாரு? பெரியவர். அவர்ல சொல்றாரு, அவர்ல பேசுறாரு. அவர் பேசுனா அந்த வார்த்தைக்கு மறு உத்தரவே இல்லை. அவர் சொன்னா அது சொன்னதுதான். அப்படியே நாம் அதற்கு கீழ்ப்படியும் போது தேவ சித்தத்தை நாம் வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுகிறோம் பெரியமானவர்களே. அப்பதான் தேவ சித்தத்துக்குள்ளேயே நம்ம வர்றோம். ஆம், இன்றைக்கும் ஒருவேளை தேவ சித்தம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால், தேவ சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் மனுஷங்களையோ மற்றவங்களையோ தேடி ஓடாதீங்க. உட்காருங்க, உபவாசம் போடுங்க, வேதத்தை கையில் எடுங்க, இதை தியானிங்க, இதை நேசிங்க. இதை நேசிக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. இதை வாசின்னு சொல்லவே எங்கேயுமே சொல்லவே இல்லை. இதை நேசிக்கணும், இந்த கற்பனைகளை கை கொள்ளணும்னு தான் சொல்லுது. இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். தியானம் செய்யணும். தாவீது அப்படித்தான் செஞ்சாரு. அப்படி தியானம் செய்யும் போது எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். ஆம்பிரியமானவர்களே, நம்ம கூட நம்ம ராஜாவாய் அவர் நம்ம கூட இருக்கிறான்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பயப்பட மாட்டோம். பெரிய அலை அடிக்கலாம், வாழ்க்கையில் பெரிய புயல் வீசலாம், பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம தேவனின் சித்தத்தின் மத்தியில் இருக்கிறோம். அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா நம்ம கூட இருக்கிறார். யெகோவா ரூவா நம்மை வழி நடத்துகிறார். அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் அவருக்காய் வாழ்கிறீர்களோ, அந்த சித்தத்தின்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ, அவர்களுக்கு பயம் வராது. எதிர்காலத்தை குறித்த பயம்லாம் வரவே வராது. சூழ்நிலையை பார்த்து அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க யார் கையில் இருக்காங்கன்னா தேவனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. அவர் சித்தத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார். அது எத்தனை காலங்கள் கடந்தாலும் சரி அவர் நிறைவேற்றுவார். அது ஒரு நாளும் அது மாறாது. நம்ம பிள்ளை அவன் நம்ம சொல்ல நம்மளை தேடலை அப்படின்றதுக்காக போ நான் வேறவங்ககிட்ட இந்த சித்தத்தை கொடுக்குறேன்லாம் சொல்ல மாட்டார். நமக்குரியது நிறைவேறியே தீரும். ஆனால் அதுக்குள்ள சாத்தான் தான் நமக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொண்டு வருவான். நாம் தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கும்போது அவன் ஒன்றும் பண்ண முடியாது. வருவான், வராமல் இருக்க மாட்டான், வருவான். ஆனால் அவன் கிரியை ஒன்றும் செய்ய முடியாது. வந்தாலும் தோற்று போவான். தேவனுடைய சித்தம் செய்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கினுடைய சாத்தானுடைய தந்திரங்களுக்கு அங்கே வழி இல்லை, வேலை இல்லை. அது தோற்று போயிடும், நொறுங்குண்டு போயிடும், எத்தனையோ தடைகளை கொண்டு வரும். ஆனாலும் எல்லாம் மலையை போல கொண்டு வந்தாலும் மணலாக மாற்றி விடுவார் நம் தேவன். ஏன்னா நம்ம அவர் சித்தத்தின்படி அவர் சித்தத்தின் மத்தியில் அவர் சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் கவலை இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் பிரியமானவர்களே இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். சங்கீதம் 119 165 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, வாசிப்பவங்களுக்கு இல்லை, நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரே இல்லை. இந்த கர்த்தருடைய வேதத்தை நேசித்தவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு நிச்சயம் சித்தம் அறிந்து கொள்வார்கள். அந்த சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சமாதான நதியை போல பாயும். பிரியமானவர்களே, அந்த நதி அந்த அந்த அபிஷேகமானது நிரம்பி வழியும் போது அவர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நிச்சயமாக கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு தேவ சித்தம் நம்ம ஜெபிச்சிருக்கோமா? நம்ம அது வேணும் இது வேணும், எனக்கு அதை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு இது பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கோம். என்றைக்காவது ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஜெபிச்சிருக்கோமா? இன்றிலிருந்து உங்கள் ஜெபம் மாறட்டும்.
தேவரீர் உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்மிட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜீவ பலியாய் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க. இனி நான் அல்ல, என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதா. பாட்டில் கூட நிறைய வரும். நான் கூட சித்தத்தை குறித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதா. ஆண்டவர் சித்தம்தான். அந்த அவருடைய சித்தம் நம்ம நினைப்போம். அவர் சொல்றாரு, உன் வழிகள் வேறு, என் வழிகள் வேறுன்னு சொல்றாரு. அதனால நாம் நினைக்கிறது இல்லை, அவர் நினைப்பது நம் வாழ்க்கையில் நிறைவேற அவர் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ.